பணத்தினால ஒருத்தங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போறாங்க அப்படின்றதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு ஒரு உதாரணம். அதுவும் வெளியாட்கள் இல்ல, பணத்துக்காக நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபரே நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்றது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இங்க லோனி அப்படின்ற ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்காரு. இந்த லோனி அப்படின்ற இந்த நபர் அந்த ஊர்ல தெரியாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு இவர் ஃபேமஸ். அந்த ஊருக்குள்ள இவர் ஒரு பெரிய ஃபினரல் ஹோம் ஒன்று வச்சிருக்காரு. துரதிருஷ்டவசமா அந்த ஊருக்குள்ள யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இறந்ததுல இருந்து அவங்கள அடக்கம் பண்ற வரைக்கும் இறந்து போனவங்களுக்கு எல்லா சடங்குகளையுமே ரொம்ப ப்ராப்பரா இவங்க பண்ணுவாங்க. இதனால இவங்க ஒரு கம்யூனிட்டியில இவர் ரொம்பவே ரெஸ்பெக்டான ஒரு பர்சன். ஒருவேளை யாராச்சும் ரொம்ப ஏழைகளா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சடலத்தை அடக்கம் பண்றதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னா இவரே வந்துட்டு அவருடைய சொந்த கை காசை போட்டு எல்லாத்தையுமே பண்ணி நல்லபடியா முடிச்சு தருவாராம். இதனால அவருடைய பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதை அவர் பெருசா எடுத்துக்க மாட்டார். அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் அந்த ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை இன மக்கள் கருப்பு இன மக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இதனால ரெண்டு பேருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. அது எதுவுமே வந்துட்டு இவர் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம தான் எல்லார்த்திட்டுமே இவர் வந்துட்டு பழகிட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் அந்த சிட்டி கவுன்சில் ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரா இருக்காரு. இங்க மெம்பரா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பீப்புள். இவர் மட்டும்தான் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். மொத்தத்துல லோனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிசினஸ் மேன், அதே சமயத்துல ஒரு நல்ல மனுஷன். நவம்பர் 1, 2002 லோனியோட பையனான ஜூனியர் லோனி இவரு தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மிட் நைட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. இப்படி வீட்டுக்கு போய் பார்த்தப்ப வீட்டுக்கு வெளியில இருந்த பல்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காவே ஒர்க் ஆகல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் பார்த்திருக்காரு. ஸ்க்ரூலாம் வந்துட்டு பயங்கர லூஸா இருந்திருக்கு. ஒருவேளை இதனாலதான் பல்ப் வந்துட்டு ஒர்க் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே பிடிச்சி டைட் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு சுவிட்சை போட்டு பாக்குறாரு. அப்ப அந்த லைட் வந்துட்டு எரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா அவரு சரி அவங்க அப்பா லோனி வந்துட்டு வீட்டுக்குள்ளதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கதவை தட்டலாம் அப்படின்ட்டு போறப்பதான் கதவு வந்துட்டு திறந்து இருக்கிறத இவரு பாக்குறாரு. இன்னது இது அப்பா எப்பயுமே கதவு திறந்து போட்டிருக்க மாட்டாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. இப்படி உள்ள போய் பார்த்தப்ப ஹால்ல வந்துட்டு டிவி ஓடிட்டு இருக்கு. ஆனா ஹால்ல யாருமே இல்ல. வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிற மாதிரி டிவி ஓடிட்டு இருக்கு, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அவங்க அப்பா மட்டும் இல்ல. இவரு அவங்க அப்பா வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு ரூமா போறாரு. பா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே போறாரு. இப்படி இவரு அப்பாவுடைய பெட்ரூம் நோக்கி போயிட்டு இருந்த அந்த சமயத்துல கீழே வந்துட்டு ஒரு லேம்ப் வந்துட்டு விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. ஏன் அப்படி லைட் லேம்ப் வந்துட்டு விழுந்து கிடக்குது? ஒருவேளை அது விழுந்திருந்தா கூட அப்பா எடுத்து வச்சிருப்பாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய பெட்ரூம் நோக்கி போயிட்டு இருக்கும் போது செவுத்துல சில ரத்த கரைகள்லாம் இருக்கிறத இவரு பாக்குறாரு. இதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமா பதட்டமாகுது. ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இவர் பெட்ரூம் கதவு ஓபன் பண்றாரு. இப்படி ஓபன் பண்ணிட்டு பெட்ரூம்குள்ள போய் பார்த்த இந்த ஜூனியருக்கு பயங்கரமான ஷாக் ஒன்று அங்க காத்துட்டு இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா கட்டலுக்கும் செவுத்துக்கும் இடையில இருந்த கேப்ல தரையில வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்த மாதிரி வந்து கடந்திருக்காரு. அவரை சுத்தி ரத்தமா இருந்திருக்கு, அவரு இறந்து கடந்திருக்காரு. இதை பார்த்த உடனே இவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஜூனியருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. வேகமா ஜூனியர் வந்துட்டு அவரோட ரூம்க்கு போறாரு. அவரோட ரூம்க்கு போயிட்டு பெட்டு கடையில் வச்சிருந்த அவரோட துப்பாக்கி எடுக்கிறாரு. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அதே பதட்டத்துல வீடு ஃபுல்லா போயிட்டு பார்த்திருக்காரு. ஏன் அவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த கொலைகாரன் வந்துட்டு இன்னும் வீட்டுக்குள்ள இருந்திருப்பானோ அப்படின்ற பயம் அவருக்கு. சுத்தி புத்தி பாக்குறாரு. வீட்டுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. உடனடியாக ஒரு போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றாரு. இவரு போன் பேசினப்ப அந்த எமர்ஜென்சி சர்வீஸ்ல இருந்தவங்க பதட்டப்படாதீங்க, அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜூனியர் லோனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. அவர்னால அதுக்கு மேல பொறுக்க முடியல. ரொம்பவே பதட்டமா இருக்க அவர் கார் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாரு. ஆனா இங்க ஜூனியர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த சமயத்துல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த கேப்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் வந்திருக்கு, ஜூனியர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்ப ஜூனியர் வந்துட்டு போலீஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பதட்டமா இருந்தது, முடியல, அதனாலதான் நான் ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கூடவே எங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சடலம் வந்துட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்கு, கதவு திறந்து போட்டு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸும் சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கதவுக்கு முன்னாடி போய் நின்று இருக்காங்க. அந்த வீட்டோட கதவு வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. கதவு திறந்து போட்டு வந்தேன்னு தானே சொன்னாரு. இப்ப வீட்டோட கதவு வந்துட்டு லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவு திறந்துகிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒருவேளை கொலைகாரனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி போலீஸ்லாம் அலர்ட் ஆகுறாங்க. இப்போ ஒரு நபர் ரொம்பவே கேஷுவலா கதவு திறக்கிறாரு. கதவு திறந்து என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த நபரை பார்த்து நீங்க யாரு, இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த நபர் வந்துட்டு ரொம்பவே கேஷுவலா என்னோட பேர் வந்துட்டு லாசன், இது என் தம்பி லோனியோட வீடு, நான் என்னோட தம்பி பையனான ஜூனியரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர் வந்துட்டு சரி உங்க தம்பியை பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு லாசன் வந்துட்டு இல்ல, இந்த வீடு வந்துட்டு திறந்திருந்தது, அதான்
நான் பாட்டுக்கு உள்ள வந்தேன். வழக்கமா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா நான் ஜூனியரோட ரூம்ல தான் படுத்து தூங்குவேன். அதனால நான் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்டெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பயங்கரமா பசிச்சது. அதனால நான் கிச்சன் ரூம் போயிட்டு சாண்ட்விச் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் நான் 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு பார்த்தேன். 2 பேருமே இல்லை. சரி, கதவு திறந்து போட்டு அவங்க எங்கேயாச்சும் பக்கத்தில் போயிருப்பாங்க போல இருக்கு, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் கிச்சனில் நான் சாண்ட்விச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. சரி, என்னோட தம்பி லோனி அவங்க பையன் ஜூனியர் தான் வந்துட்டாங்க அப்படின்ட்டு நான் வந்தேன். வந்து பார்த்தா அவங்களுக்கு பதிலாக நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. உள்ளார ஒரு சடலம் இருக்கு, ஆனா இவர் இவ்வளோ கேஷுவலா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போலீஸை மட்டும் உள்ள போக சொல்லிட்டு நீங்க எங்க கூட ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு லாசன் வந்து எதுக்காக நான் ஸ்டேஷன் வரணும், என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜீப்ல ஏற்றி கூட்டு போறாங்க. இப்படி இவங்க ஜீப்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னாச்சு சார், எதனால என்ன கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி லாசன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி இவர் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு உங்க தம்பி லோனி வந்துட்டு பெட்ரூம்குள்ள ரொம்ப மோசமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. ஆனா அது எதுவுமே தெரியாம ரொம்ப கேஷுவலா நீங்க வெளியில வரீங்க. இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் உங்களை நாங்க ஸ்டேஷன் கூட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட லாசனுக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்னது என்னோட தம்பி இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஜீப்ல கதறி கதறி அழுதுகிட்டே வராரு. இதுல நீங்க சொல்ற எதுவுமே நான் நம்ப மாட்டேன், என்னோட தம்பிக்கு எதுவும் ஆயிருக்காது, ஜீப்பை திருப்புங்க, நான் என்னோட தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி உண்மையாலுமே லோனிக்கு என்ன ஆச்சு, அவரை கொலை பண்ணது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். 54 வயசான லோனி ஆகஸ்ட் 31, 1948 தான் வந்துட்டு பிறந்திருக்காரு. டெக்சாஸ்ல தான் வந்துட்டு வளர்ந்திருக்காரு. இவர் விவியன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது ஒரு லவ் மேரேஜ். இவங்களுக்கு முதல்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு தான் ஜூனியர் லோனி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு மெக்சர்லி ஆம்ஸ்ட்ராங். இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுல அவங்க பொண்ணு ஆம்ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் ஜூனியர் வந்துட்டு அவங்க அப்பாவுடைய பிசினஸ் இந்த ஃபனரல் ஹோம் பிசினஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த சமயத்துல தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி ஜூனியர் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க அப்பா இறந்து கிடக்கிறாரு. உடனே ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. இந்த நவசோடா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே லோனியை வந்துட்டு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா லோனி வந்துட்டு அந்த ஒட்டுமொத்த ஊர்லயுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய கேஸ் விஷயமா லோனி கிட்ட போயிட்டு பேசியிருக்காங்க. ஆன் டியூட்டியாவும் சரி, ஆஃப் டியூட்டியாவும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. அதனால போலீஸ் ஆபீசர்ஸும் லோனியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நெருக்கமா இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்துட்டு திடீர்னு இறந்து போனதை போலீஸ்னால கூட ஏத்துக்க முடியல. ஏன்னா இவர் ரொம்ப சின்னதுல இருந்து படிப்படியா முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. சொல்லப்போனா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லோனியோட வீட்டுக்குள்ள எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொலகாரன் அந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்திருப்பான் அப்படின்றத பார்க்குறாங்க. அந்த வீட்டில் கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லி எதுவுமே உடைக்க கிடையாது. ஸோ அந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரி அப்படின்னு எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே வச்ச மாதிரியே இருந்திருக்கு. லோனியோட ரூம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் லாக்கர் இருக்கு. அந்த கேஷ் லாக்கரை பெருசா பூட்ட கிடையாது, அப்படி சாத்தன மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா $7,000 இருக்கு. அது எதுவுமே திருடப்படலை, எல்லாமே அப்படியே பத்திரமா இருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க திருடுறதுக்காக வரல அப்படின்னு தெரியுது. அப்படி அந்த வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக வந்திருந்தா இந்த பணம் திங்ஸ்னு சொல்லி நிறைய எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 2 பேருக்கு மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒன்னு லோனியோட பையனான ஜூனியர் லோனி, இன்னொன்னு லோனியோட அண்ணனான லாசன். இப்ப இந்த 2 பேர்த்துல யாரோ ஒருத்தங்க தான் கொலகாரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிச்சாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு மறுபடியும் போறாங்க. அப்போ போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. இப்ப முதல்ல லோனியோட 4 ஆர்ம்ஸ்ல ஷூட் பண்ணிருக்கணும். ஷூட் பண்ணதுல அவர் கட்டலுக்கும் செவுத்துக்கும் இடையில போயிட்டு இப்படி விழுந்திருக்கணும். அப்ப அவர்னால டக்குன்னு எந்திரிக்க முடியல. அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து அவரோட செஸ்ட்ல வந்துட்டு சுட்டிருக்கணும். இதனால நிறைய ரத்தம் போயிருக்கணும். செவுத்துல வந்துட்டு சில ரத்தங்கள்லாம் வந்துட்டு தெரிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் தான் அவர் இறந்திருக்கணும் அப்படின்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க பையன் ஜூனியர் கிட்ட இருந்து இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி யாரு பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. எங்க அப்பாவுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி சில பேர் இருந்திருக்கலாம், ஆனா கொலை பண்ற அளவுக்கு எதிரிங்க இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. or want to do something like this? Nobody. That's just enemies that ஜூனியர் கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நீங்க பார்த்தப்போ உங்க அப்பா வந்துட்டு எந்த நிலைமையில் இருந்தார் அப்படின்னு கேட்கறாங்க. நான் வீட்டுக்குள்ள போயிட்டு பெட்ரூமை பார்த்தப்ப நிறைய ரத்தத்தோட அப்பா வந்துட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனாலதான் நான் துப்பாக்கி எடுத்துட்டு உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் வந்துட்டு ஜூனியர் லோனி கிட்ட நீங்க உங்க அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்னு பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு இல்ல நான் பார்க்கல, நான் ஒரு பதட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப எப்படி போன் பண்ணி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அவர் கன்ஃபார்ம் இறந்துட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கறாங்க.
இதுக்கு ஜூனியர் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. அவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஜூனியர் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் லாசன் கிட்ட போயிட்டு சொல்லுங்க, அந்த சம்பவம் நடந்த அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் லாசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் வந்துட்டு வேற ஊருக்கு போயிட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னைய இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல ஃபுட்பால் ரெஃபரியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நான் நாளைக்கு அங்க போனோம். என்னோட தம்பியோட வீடு வந்துட்டு பக்கத்துல தானே இருக்கு. முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல ஃப்ரெஷ்ஷா போலாம் அப்படின்ட்டு இங்க வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீட்டோட டோர் வந்துட்டு ஓப்பன்ல இருந்தது. அதனால தான் நான் வழக்கம் போல உள்ள வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் ஜூனியர் ரூம் போயிட்டு தூங்கலான்னு வந்தேன். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இவ்வளவுதான் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனா அந்த வீட்டில் இருந்த வரைக்குமே என்னோட தம்பி வந்துட்டு அங்க இறந்து போய் கிடக்கிறான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க சொல்லி தான் எனக்கு அந்த விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்துல இந்த கொலை நடந்த அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல. ஆனா போலீஸ் வந்து பார்த்தப்ப அந்த வீட்டுக்குள்ள லாசன் இருந்திருக்காரு. ஜூனியர் வந்துட்டு ஸ்டேஷன்ல இருந்திருக்காரு. லோனி வந்துட்டு துப்பாக்கியால சுட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க. அவரோட உடம்புல இருந்து எடுத்த தோட்டா வந்துட்டு 9mm தோட்டா. இது இந்த மாதிரியான ஒரு மாடல் ஷார்ட் கன்ல இருந்து வந்த புல்லட் தான் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு சொல்லுது. இப்ப இந்த தோட்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த துப்பாக்கியில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு சர்ச் பண்றாங்க. இந்த சமயம் தான் ஜூனியரோட பெட்டு கடையில போலீஸ்க்கு ஒரு துப்பாக்கி கிடைச்சது. அந்த துப்பாக்கியை போலீஸ் முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்க. ஒருவேளை இவரு சுட்ட அந்த புல்லட் வந்துட்டு இந்த துப்பாக்கியில சேருமோ அப்படின்றத செக் பண்ணி பாக்குறதுக்காக அந்த தோட்டாவையும் இந்த கன்ல இருக்கக்கூடிய தோட்டாவையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி மேட்ச் பண்ணி பார்த்ததுல இது ரெண்டுமே 100% மேட்சா இருக்கு. அந்த தோட்டாக்கள் எல்லாமே இந்த துப்பாக்கியில இருந்தா வெளில போயிருக்கு. அந்த கன்ல எதனாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல ஜூனியரோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவரோட கைரேகை அந்த துப்பாக்கியில இருக்கு. அந்த துப்பாக்கியை வச்சு தான் சுட்டிருக்காங்க. அப்படின்னா கொலைகாரன் வந்துட்டு ஜூனியரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜூனியர் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்ப ஜூனியர் வந்துட்டு நான் எந்த கொலையும் பண்ண கிடையாது, அது என்னோட துப்பாக்கி, அப்ப அதுல என்னோட கைரேகை தானே இருக்கும். யாரோ ஒருத்தன் என்னோட துப்பாக்கி எடுத்துட்டு இந்த கொலையை பண்ணியிருக்கான், அதுக்கு நான் பண்ணதா ஆயிருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி. அப்ப போலீஸ்க்கு இருக்கிற ஒரே சந்தேகம் ஒண்ணு, ஜூனியர் வந்துட்டு இந்த கொலையை பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜூனியருடைய துப்பாக்கி எடுத்து லாசன் வந்துட்டு இந்த கொலையை பண்ணியிருக்கணும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் கன் பவுடர் ரெசிடியூ அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு எடுக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக ஒருத்தவங்க துப்பாக்கியால சுடுறாங்க அப்படின்றப்ப சுடப்படும் போது அந்த துப்பாக்கிக்குள்ள இருந்து சில மைன்யூட்டான துகள்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கை மேல விழுவும். இப்ப இந்த துகள்கள் வந்துட்டு யாரோட கை மேல விழுந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்படி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த துப்பாக்கி அன்னைக்கு யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாசனோட கையை வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவர் கையில எந்த விதமான கன் பவுடருமே இல்ல அப்படின்னு தெரியுது. இதனால கண்டிப்பா அவர் அன்னைக்கு அந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் ஜூனியரோட கையை கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவரோட கையில அந்த கன் பவுடர் துகள்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஜூனியர் கிட்ட போயிட்டு இதுக்கு மேல நீங்க தப்பிக்க முடியாது, அன்னைக்கு நீங்க தான் இந்த கன் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்கீங்க, மரியாதையா உண்மையை ஒத்துக்காங்க, நீங்க தான் இந்த தப்பை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜூனியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட 2 துப்பாக்கி இருக்கு, ரெண்டுமே என்னோட பெட்டு கடையில் தான் நான் வச்சிருப்பேன். அந்த 2 துப்பாக்கியில ஒரு துப்பாக்கியை வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு தொலைச்சிட்டேன். எங்க வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல, நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஆனா அந்த துப்பாக்கி வந்துட்டு கிடைக்கவே இல்லை. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்துட்டு எங்க அப்பாவை பார்த்த பதட்டத்துல அந்த கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லி என்னோட பாதுகாப்புக்காக பெட்டு கடையில் இருக்க என்னோட துப்பாக்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தப்ப பெட்டு கடையில் அப்ப 2 துப்பாக்கி இருந்தது. காணாம போன என்னோட துப்பாக்கி வந்துட்டு எப்படி இந்த பெட்டுக்குள்ள கிடைச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் அப்ப இருந்த பதட்டத்துல ஒரு துப்பாக்கி மட்டும் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். அதையும் நான் என்னோட தற்காப்புக்காக தான் எடுத்தேன். அப்படி எடுத்த சமயத்துல கூட அந்த பவுடர் வந்துட்டு என்னோட கையில விழுந்திருக்கு. இதுக்கு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரியே ஒரு துப்பாக்கி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு வைங்க, ஏன் இதை பத்தி நீங்க போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜூனியர் வந்துட்டு நான் தான் இந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ மறந்து வச்சுட்டேன் போல இருக்கு, அப்புறமா தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டேன், அதனாலதான் எந்த விதமான கம்ப்ளைண்டும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் போலீஸ்க்கு இது ஒரு குழப்பமா இருந்திருக்கு. இப்ப லோனி வந்துட்டு கொலை செய்யப்பட்ட எக்ஸாக்டான டைம் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. லோனிக்கு கடைசியா வந்த கால் வந்து பாத்தீங்கன்னா 9:15 வந்திருக்கு. அந்த காலை வந்துட்டு லாசன் தான் பண்ணியிருக்காரு. ரிங் போயிருக்கு, ஆனா அவர் காலை எடுக்கல. இந்த சமயம் லோனி உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பா அந்த போனை அட்டன் பண்ணியிருப்பாரு. அவர் அட்டன் பண்ணல அப்படின்னா 9:15 பக்கமே வந்து பாத்தீங்கன்னா இவர் இறந்திருக்கணும். கூடவே ரிப்போர்ட்ஸையும் வச்சு பாக்குறப்ப இவர் 9:15 இருந்து 10 தான் ஏதோ ஒரு டைம்ல இறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்ப இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஜூனியரும் லாசனும் வந்துட்டு எங்க இருந்தாங்க அப்படின்றத போலீஸ் வந்துட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜூனியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா என்னோட காரை வந்துட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போனேன். அங்கே என்னோட காரை வாஷ் பண்ணேன். இப்படி அந்த காரை வாஷ் பண்ற வரைக்கும் அதே இடத்துல இருந்து அந்த காரை எடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜூனியர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை விசாரிக்கிறாங்க. கூடவே அந்த ரெசார்ட்டுக்கும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி போய் விசாரிச்சதுல அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஆமா என் கூட ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்தவங்களும் சரி, அந்த கார் ஸ்டோர்ல இருந்தவங்களும் சரி இதை
கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த கொலை நடந்த அந்த சமயத்தில் ஜூனியர் வந்துட்டு வீட்டிலே இல்லை அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் இவர் சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இவரை வச்சு ஒரு பாலிகிராஃப் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறாங்க. இந்த டெஸ்ட்ல ஜூனியர் சொல்றது எல்லாமே உண்மைதான், இதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. இதனால இந்த கொலை இவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லோனியோட வீட்டு பக்கத்தில் எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி இவங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல இவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இவங்களுக்கு ஒரு கிளவுஸும் ஃபேஸ் மாஸ்க்கும் கிடைச்சிருக்கு. இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீ மாஸ்க் மாதிரி இருந்திருக்கு. கண்ணுக்கு வாய்க்கு மட்டும்தான் கேப் இருந்திருக்கு. அதாவது மொத்த முகத்தையுமே மறைக்கிற மாதிரி இருந்திருக்கு. திருடங்க வந்துட்டு அவங்களோட முகத்தை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஸ்கீ மாஸ்க்லாம் போடுவாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஃபாரன்சிக் டீமும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாஸ்க்கை போட்டு அந்த கொலைகாரன் வந்துட்டு பேசியிருப்பான். அப்போ அவனோட சலைவா சாம்பிள் எதனாச்சும் அந்த மாஸ்கில் வந்து பட்டிருக்கும். அதை வச்சு நம்ம அவனோட டிஎன்ஏ சாம்பிளை எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இதனால இந்த மாஸ்கை அப்படியே எடுத்து லேபுக்கு டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணதுல அந்த மாஸ்கில் இருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு. இது கிடைச்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா லாசன் அப்புறம் ஜூனியர் இவங்க 2 பேர்த்தோட சாம்பிளையும் எடுத்து இங்க கிடைச்ச இந்த டிஎன்ஏ சாம்பிளோட வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. இந்த மாஸ்க் இவங்க 2 பேர்த்துல யார் யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த மாஸ்கில் இருந்த அந்த டிஎன்ஏ இவங்க 2 பேர்த்து கூடயுமே மேட்ச் ஆகல. இந்த கேஸ் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்குது. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப லோனியோட கம்பெனிக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்பதான் ஆபீசர்ஸ்க்கு ஒரு நபரை பத்தி தெரிய வருது. இவரோட பேர் வந்துட்டு ஜேம்ஸ் ஒயிட். இவரு லோனியோட ஃப்ரெண்டோடைய பையன். இந்த ஜேம்ஸ் வந்துட்டு லோனி தான் வந்துட்டு வளர்த்தி இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஜேம்ஸும் லோனியும் வந்துட்டு பயங்கரமான க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். லோனியோட இந்த ஃபினரல் ஹோம் பிசினஸ்க்கு நிறையவே இவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. சொல்ல போனா ஜேம்ஸ்க்கு லோனி தான் வந்துட்டு கார்டியன். லோனிக்கு எந்த லெவலுக்கு அவங்க பையன் ஜூனியரை பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த ஜேம்ஸுமே வந்துட்டு பிடிக்கும். இந்த லோனிக்கு எந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் சரி, பிசினஸ் ரீதியாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, அதை ஃபர்ஸ்ட் ஜூனியர் பண்றாரோ இல்லையோ இந்த ஜேம்ஸ் வந்துட்டு பண்ணி தந்துருவாராம். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியுது. ஆனா லோனியோட இறுதி சடங்குல ஜேம்ஸ் வந்துட்டு கலந்துக்கல அப்படின்ற விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு க்ளோஸா இருக்கக்கூடிய இந்த ஜேம்ஸ் வந்துட்டு எதனால லோனியோட இறுதி சடங்குல கலந்துக்கல? இந்த ஒரு விஷயத்தினால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவரு மேலே சந்தேகம் வருது. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஜேம்ஸ் கம்பெனியில் இருந்த ஒரு செக்கை திருடி $8,000 வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் லோனிக்கு தெரிஞ்சிருது. லோனி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஜேம்ஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அவர் ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருக்காரு. கரெக்டா இந்த சம்பவத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆயிருக்காரு. இவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே ஸ்ட்ரெயிட்டா லோனி கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுக்கு மேல இந்த மாதிரி தப்புலாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட லோனி வந்துட்டு சரி விடு அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல ஜேம்ஸ் வந்துட்டு லோனியோட பிசினஸ்க்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய சந்தேகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் மேலதான் இருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா ஜேம்ஸை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ஜேம்ஸ் வந்துட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண ஒரு பார்ட்டியில் இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியில தான் நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அது எந்த மாதிரியான பார்ட்டி, அன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்தா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவரு இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, இங்க இவன்லாம் வந்தான் அப்படின்ற மாதிரி சில பெயர்கள் எல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காரு. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த நபர்கள் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி தீர விசாரிச்சதுல அன்னைக்கு நைட் பார்ட்டி நடந்தது உண்மைதான் அப்படின்னு தெரியுது. ஆனா அதுல ஜேம்ஸ் வந்துட்டு கலந்துக்கல. எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டாங்க. ஜேம்ஸ் அன்னைக்கு நைட்டு பார்ட்டி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா ஜேம்ஸ் வந்துட்டு அன்னைக்கு பார்ட்டிக்கு வரல. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிச்சப்ப இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜேம்ஸ் வந்துட்டு எனக்கு போன் பண்ணான். இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் உனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜேம்ஸ் அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தாரா அப்படின்னு கேட்பாங்க. நீ வந்து ஆமா ஜேம்ஸ் வந்துட்டு அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தா, அவன் என் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஜேம்ஸ் சொல்றான் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. பட் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு கொலை இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உண்மையை சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு தான் உங்ககிட்ட நான் இந்த உண்மையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது. ஜேம்ஸ் எதுக்காக அன்னைக்கு நான் பார்ட்டி போனேன்னு போய் சொல்லணும். இதை வச்சு பாக்குறப்ப ஜேம்ஸ் வந்துட்டு அன்னைக்கு பார்ட்டி போல ஸ்ட்ரெயிட்டா லோனியோட வீட்டுக்கு போயிட்டு லோனியை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு தோணுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்களுக்கு மாஸ்கல் இருந்து கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து இந்த ஜேம்ஸோட டிஎன்ஏ சாம்பிள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை மேட்ச் ஆகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதுபடி இவங்க ஜேம்ஸோட டிஎன்ஏ சாம்பிளை வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த மாஸ்கல் இருந்த டிஎன்ஏ சாம்பிள் கூட 100% மேட்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஜேம்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க.
ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் வந்துட்டு நான் ஒன்றும் இந்த கொலையை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விடாம விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கொலையை பண்ண சொன்னது ஜூனியர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஜூனியர் தான் எனக்கு பணம் கொடுத்து எங்க அப்பா லோனியை வந்துட்டு கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கன்னை என்கிட்ட கொடுத்து கன்ல ஷூட் பண்ணி நீ கொலை பண்ணு அப்படின்னு சொன்னாரு. கூடவே நீ மட்டும் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை காட்டி மிரட்டினாரு. என்னைய ஜூனியர் கொலை பண்ணிடுவாரோ அப்படின்ற பயத்துல தான் அந்த துப்பாக்கியை வாங்கி நான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஜேம்ஸ் சொல்ற இந்த விஷயத்த நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஜேம்ஸ் சொல்ற எல்லா விஷயங்களும் ஓகே தான். ஆனா ஜேம்ஸ் சொல்ற இந்த விஷயத்துல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா ஜூனியர் வந்துட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே வீட்டுல இருக்க கிடையாது. அதே மாதிரி ஜூனியர் வந்துட்டு அன்னைக்கு யார் யார் கூடலாம் போன் பேசியிருக்காரு அப்படின்ற கால் லாக் எடுத்து செக் பண்ணி பார்த்தப்ப ஜூனியருக்கும் ஜேம்ஸ்க்கும் இடையில எந்த விதமான கான்வர்சேஷனுமே போல அப்படின்னு தெரியுது. எந்த ஒரு காலமே அவங்க பண்ணிக்கல. இப்படி இருக்கிறப்ப ஜூனியரால எப்படி ஜேம்ஸ் கிட்ட துப்பாக்கி காமிச்சு நீ போயிட்டு என்னோட அப்பாவை கொலை பண்ணு, இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஜூனியர் வச்சு பாலிகிராஃப் டெஸ்ட்லாம் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த உண்மையை வந்துட்டு அவர் அதுல சொல்லி இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு ஜேம்ஸ் சொல்றது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கிரைம் சீன் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு தியரி சொல்றாங்க. அது என்னன்னா அந்த சமயத்துல ஜேம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பண தேவை இருந்திருக்கணும். ஜேம்ஸ் வந்துட்டு ஏற்கனவே அந்த கம்பெனில இருந்து கொஞ்சம் பணத்தை வந்துட்டு திருடி இருக்காரு. அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லோனியோட வீட்டுல தான் இருக்கு. அதாவது அந்த லாக்கர்ல ஜேம்ஸ் வந்துட்டு அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுனால எந்தெந்த சமயத்தெல்லாம் வந்துட்டு லோனி வந்துட்டு வீட்டுல இருப்பாரு, ஜூனியர் வந்துட்டு வீட்டுல இருப்பாரு, லாக்கர் எந்த ரூம்ல இருக்கும், ஜூனியருடைய கன் வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்ற எல்லாமே அத்துப்படி. கண்டிப்பா நம்மளுடைய ஆயுதத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றது ஜேம்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இதனால இவன் ஜூனியரை மாட்டி விடணும், நம்ம மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக 2 வாரத்துக்கு முன்னாடி ஜூனியரோட பெட்டு கடியில் இருக்கக்கூடிய ஜூனியரோட துப்பாக்கியை அவருக்கே தெரியாம திருடி இருக்கான். திருடிட்டு கரெக்டான ஒரு டைம் பார்த்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். ஆனா போலீஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ்க்கு வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது, திருடணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் திருடங்க போடுற மாதிரியான ஸ்கீ மாஸ்க வந்துட்டு மாட்டிக்கிட்டு கையில துப்பாக்கி பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஒருவேளை திருடும் போது யாராச்சும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த துப்பாக்கி காட்டி மிரட்டலாம் அப்படின்றது மட்டும்தான் இவனோட மோட்டோவா இருந்திருக்கு. இவன் பிளான் பண்ண மாதிரி அந்த வீட்டுக்கு போயிருக்கான். அந்த வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த லைட் எரியக்கூடாது அப்படின்றதுனால ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அந்த லைட்டை எரிய விடாத மாதிரி பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள பொறுமையா போயிருக்கான். எல்லாமே அவன் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா லோனியோட பெட்ரூம் கதவை திறக்கிற வரைக்கும் அன்னைக்கு லோனி வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவன் அந்த வீட்டோட கதவை திறந்துட்டு உள்ள போயிருக்கான். ஆனா பெட்ரூம்ல லோனி படுத்திருந்திருக்காரு. அங்க லோனி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. இருந்தாலும் கன்னை காமிச்சு பணம் அப்படின்ற மாதிரி சைகை பண்ணியிருக்கான். இந்த லோனிக்கு ஜேம்ஸோட பாடி லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா அத்துப்படி. சின்ன வயசுல இருந்து பாத்திருக்காரு அப்படின்றதுனால நீ ஜேம்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறாரு. இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஜேம்ஸ் வந்துட்டு முழிச்சிருக்கணும். அப்ப அவரு தடுக்கிறதுக்காக கிட்ட வந்திருக்கணும். ஜேம்ஸ் ஏற்கனவே நம்மள இவர் போலீஸ் கிட்ட பிடிச்சி தந்துட்டாரு, கண்டிப்பா இந்த சமயம் நம்மள பிடிச்சி தந்துருவாரு, இவர் நம்மளை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல முடிவு பண்ணி துப்பாக்கி எடுத்து லோனியோட 4 ஆர்ம்ஸ்ல வந்துட்டு ஷூட் பண்றான். லோனி ஷூட் பண்ண அந்த ஃபோர்ஸ்ல இவர் கட்டலுக்கும் செவுத்துக்கும் நடுவுல போயிட்டு இப்படி உட்காந்துக்கிறாரு. அவர்னால வலி தாங்க முடியல, டக்குன்னு எந்திரிக்கவும் முடியல. இந்த சந்தர்ப்பத்துல இவன் துப்பாக்கி எடுத்து அவரோட செஸ்ட்ல வந்துட்டு சொல்றான். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லோனி வந்துட்டு இறந்திருக்காரு. திருடலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு கொலையை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே பதட்டமா இருந்திருக்கு, பயமா இருந்திருக்கு. நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு சேஃபா ஜூனியரோட பெட்டுக்கடியிலே மறுபடியும் வச்சிருக்கான். இதுக்கப்புறம் இவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவசரமா அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்திருக்கான். வெளியில வந்து கொஞ்ச தூரத்துல அவன் போட்டிருந்த மாஸ்க், கிளவுஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல போட்டுட்டு கிளம்பிடுறான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் ஒயிட்டோடைய அப்பா, அதாவது லோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவர் கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பையன் ஜேம்ஸ் சொல்றது உண்மைதான், இது எல்லாத்துக்குமே ஜூனியர் தான் காரணம். ஜூனியர் தான் வந்துட்டு என்னோட பையனை ட்ரிகர் பண்ணி இந்த கொலையை பண்ண வச்சிருக்கான். லோனி இப்படி கொடூரமா கொலை பண்றதுனால ஜேம்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட்? சொல்லப்போனா ஜூனியருக்கு தான் எல்லா ப்ராஃபிட்டுமே இருக்கு. இவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவரோட கம்பெனி சொத்து எல்லாமே வந்துட்டு ஜூனியருக்கு வரும். இதனால ஜூனியர் தான் வந்துட்டு பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் பண்ணி பண்ணியிருக்கணும். அதுல தெரியாதனமா என்னோட பையன் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இவர் சொல்ற இந்த விஷயங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. அதனால யாருமே இதை பெருசா கண்டுக்கல. 2005 ஜூலைல ஜேம்ஸ் வந்துட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால அவனுக்கு 25 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. அந்த மாஸ்க்ல இருந்த டிஎன்ஏ சாம்பிள் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் வந்துட்டு மாட்டியிருக்க மாட்டான். அந்த டிஎன்ஏ சாம்பிள் வந்துட்டு ஜூனியர் கூடயும் லாசன் கூடயும் மேட்ச் ஆகல அப்படின்றதுனால தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு வேற பக்கம் போனாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் மேல சந்தேகம் வந்து இந்த மொத்த கேஸுமே வந்துட்டு மாறிச்சு.
இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கன்ஃபியூஸ் ஆனதுக்கான ஒரு முக்கியமான காரணம், ஜூனியர் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து அப்பா இறந்து போயிருக்கிறத பார்த்து அவர் பெட்டு கடையில் இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு அந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனது தான். அந்த துப்பாக்கிக்குள்ள இருந்த தோட்டா வந்துட்டு இந்த கன்னோடைய தான். அதுலயும் ஜேம்ஸ் வந்துட்டு இந்த கொலையை பண்ணிட்டு பெட்டு கடையில போயிட்டு துப்பாக்கி வச்சுட்டு போயிருக்கான். இவரு வந்து பாக்குறப்ப அங்க 2 துப்பாக்கி இருந்திருக்கு. அந்த 2 துப்பாக்கியில கரெக்டா கொலை செய்யப்பட்ட அந்த துப்பாக்கி எடுத்துட்டு இவர் போயிருக்காரு. இப்ப கொலை செய்யப்பட்ட அந்த துப்பாக்கியில இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததுனால தான் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஜூனியர் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜூனியர் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், போன் பண்ணி போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுக்கு வர அந்த சின்ன கேப்ல வந்து பாத்தீங்கன்னா லாசன் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காரு. வீட்டுக்குள்ள ஒருத்தர் இறந்து கிடக்கிறது கூட தெரியாம இன்னொரு ரூம்ல போயிட்டு பெட் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணிருக்காரு. பசிக்குது அப்படின்னு சொல்லி கிச்சன் ரூம்ல ரொம்ப கேஷுவலா போயிட்டு சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசருடைய சந்தேகம் வந்துட்டு லாசன் பக்கம் திரும்பிச்சு. இது எல்லாமே ஒரு விதமான கோயின்சிடென்ட் தான். ஆனா இந்த கோயின்சிடென்ட்னால தான் இவங்க மேல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் வந்தது. என்னதான் ஜூனியர் வந்துட்டு இந்த கொலைகளுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கோர்ட்ல வந்துட்டு ஜூனியர் தான் வந்து இதுக்கெல்லாம் பிளான் போட்டு தந்திருப்பாரு, மேனிபுலேட் பண்ணி தந்திருப்பாரு அப்படின்ற டாக் வந்ததுனால சில மக்கள் ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சாங்க. இதனால ஜூனியர் எடுத்து நடத்திட்டு இருந்த லோனியோட அந்த ஃபுனரல் ஹோம் பிசினஸ் வந்துட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அது நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பாக்குற கோணம் விதம் வந்துட்டு மாறிக்கிட்டே இருந்திருக்கும். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.